Peacemakers of Christo. ஏசப்பா, நாங்கள் அவதிக்குள்ளாய் இருக்கிறோம் ஆண்டவரே, நொறுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஐயா, வேதனைக்குரியவர்களாக இருக்கிறோம் ஐயா. இந்த உலகம் எங்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது சுவாமி. அப்பா, எங்களுக்குள்ளாய் வரமாட்டீர்களா என்று கண்ணீரோடு இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, என் உள்ளம் ஆண்டவரே அல்லாடி கொண்டிருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, அது போராடி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இயேசுவே, என்னால் முடியல சுவாமி. எத்தனை சாத்தான்களை எதிர்த்து போராடணுமோ தெரியலையே சுவாமி. இயேசுவே, எங்கள் உடலுக்குள்ளாய் வாங்க ஆண்டவரே, எங்கள் ஜீவனுக்குள்ளாய் வாங்க ஆண்டவரே, எங்கள் மனதிற்குள்ளாய் வாருங்க ஆண்டவரே. உம்மால் கூடும் ஐயா, எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்தவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்தவரே, அப்பா அதிசயம் செய்தவரே, அப்பா அதிசயம் செய்தவரே. அப்பா, இந்நாளில ஆண்டவரே, எத்தனையோ பிள்ளைகள் ஹாஸ்பிட்டல்லையும் வீட்லையும் பயங்கர உடல் வலியினால் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, கால் வலியினாலும் நெஞ்சு வலியினாலும் வயிற்று வலியினாலும் தலைவலியினாலும் கேன்சர்னாலும் ஆண்டவரே பலவிதமான இரத்த சோகை நோய்களினாலும் ஆண்டவரே முடக்கு வாதத்தினாலும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்களே ஆண்டவரே. ஏசப்பா, உம்முடைய பரிசுத்த வல்லமையான சக்தியினாலே அப்பா மனதுருகி உம்முடைய கரத்தை நீட்டி நீர் தொடும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து ஆண்டவரே, அப்பா எங்களுடைய சுகத்திற்கு எது தடங்களாக இருக்கிறதோ அதை அகற்றி போட்டு ஆண்டவரே உம்முடைய வல்லமையான சக்தியினாலே ஆண்டவரே நீர் வந்து ஒவ்வொரு பிள்ளையையும் ஆண்டவரே இந்த காணொலியை கண்டுகொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் இப்பொழுதே தொடும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவே, இது உம்மால் கூடும் சுவாமி. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்தவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்தவரே, அப்பா அதிசயம் செய்தவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ, சித்தமுண்டு சுத்தமாக
சுகமாகு என்று சொல்லி சுகமாக்கினி அப்பா என்று சொல்லி சுகமாக்கினி அப்பா என்று சொல்லி சுகமாக்கினி விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா ஐயா சுமந்து தீர்த்தீரையா பா ஆமாண்டவரே என் நோய்களை என் பாவங்களை என் சாபங்களை என் தோல்விகளை என் கஷ்டங்களை என் கண்ணீர்களை என் பலகீனங்களை ஆண்டவரே என்னுடைய பாவ கரைகளை உம்முடைய பரிசுத்த சிலுவையிலே சுமந்திர ஐயா ஆண்டவரே உமக்கு நன்றி சுவாமி நன்றி ஆண்டவரே அப்பா இந்த உடல் உமக்கு சொந்தமாகட்டும் சுவாமி இந்த ஆத்மா உமக்கு சொந்தமாகட்டும் ஆண்டவரே உன் பிள்ளைகளை எல்லாம் தொடுங்க ஆண்டவரே இந்த நோய்களை இப்பொழுதே அகற்றுகிறோம் சுவாமி இயேசுவே இந்த பாடுபட்ட ஆண்டவரே சக்கரை நோயையும் ஆண்டவரே பிபியையும் ஆண்டவரே புற்று நோய்களையும் ஆண்டவரே தீராத வலி கொடுக்கும் நோய்களையும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த வல்லமையால் அகற்றி போடுகிறோம் ஆண்டவரே அகற்றி போடுகிறோம் ஆண்டவரே அகற்றி போடுகிறோம் ஆண்டவரே அகற்றி போடுகிறோம் சுவாமி இயேசுவே எங்கள் மீது மனமிரங்கும் ஐயா என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா ஐயா சுமந்து தீர்த்தீரையா ஐயா சுமந்து தீர்த்தீரையா விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா ஹல்லேலூயா 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 திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென்.
இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதலாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். எத்தனையோ பேர் உங்களுடைய முயற்சியின் நிமித்தம் உங்க வீட்டில் இருக்கின்ற நல்ல துணிகள், பத்தாத துணிகள், பயன்படுத்தாத துணிகள் மற்றுமாக நோட்டு, புஸ்தகம், பேனா, பேப்பர், பென்சில் என்றும் சோலார் லைட் என்றும் எங்களுடைய சபைக்கு, ஏழை பிள்ளைகளுக்கு, ஏழை குடும்பங்களுக்கு நீங்கள் உதவி கொண்டே வருகிறீர்கள். உங்களுடைய நல்ல உள்ளத்திற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு பொருளையும் எங்களுடைய பிஷப் தலைமையிலும் எங்களுடைய சபை தலைவர் தலைமையிலும் அது அனுதினமும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனுடைய போட்டோ தான் நீங்க எல்லாரும் இப்ப பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதனால உங்களுடைய நல்ல உள்ளத்திற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் ஃபாதர் டேவிட், அதாவது நான், உங்களுக்காக அனுதினமும் நேர்த்தி திருப்பலி, பரிகார திருப்பலியை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம். கிரகோரியன் மாஸை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறாமல் இருந்தால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். மற்றுமாக ஆத்ம இளைப்பாறுதலுக்காக உங்கள் குடும்பத்தில் யாராவது மரித்திருந்தால் கிரகோரியன் மாஸை நீங்கள் அர்ப்பணிங்கள். எங்கள் சபையில குருக்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை உங்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று நினைத்தால் 30 நாட்கள் உங்களுக்காக கிரகோரியன் மாஸ் ஒரே குருவானவர் ஜெபிப்பார், திருப்பலியை அர்ப்பணிப்பார். அதனால் நீங்கள் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை தயவு செய்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ நோய்களை, வலிகளை அகற்றுகின்றது. இது ஆஸ்மாவிற்கு, நெஞ்சு வலிக்கு, வயிற்று வலிக்கு, முழங்கால் வலிக்கு, தலைவலிக்கு அனைத்திற்கும் பயன்படும். இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக, எல்லா நோய்களையும் சுகமாக்கும் வல்லமையுடையது. இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இது ஆதி காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியா தகடு, அந்தோனியா தகடு எழுதுவதற்காக பயன்படுத்திய கட்டு ஜபங்கள் உடையவை. இது எங்கேயும் கிடைக்காது. தெய்வ பிள்ளைகளே, இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். செய்வினைகளை அகற்ற, கட்டுகளை உடைக்க, குடும்பம் வளர்ச்சி அடைவதற்கு, குடும்பம் சுகம் அடைய இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த ஜப வழிபாட்டில் ஈடுபடுவதற்காக நன்றி. உங்களுடைய கருத்துக்களை அனுப்புவதற்காக நன்றி. இந்த சேனல் கடவுளுடைய சேனல். உங்களுக்காக ஒரே நேரத்தில் எல்லா ஜபங்களையும் அர்ப்பணித்து பெயர்களை சொல்லி சொல்லி அர்ப்பணிக்கின்றோம். தயவுசெய்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, இதை வளர்த்து விடுங்க. இது கடவுளுடைய காரியம். இதை நீங்கள் வளர்க்கும்படியாக மற்றவர்களிடம் சொல்லி இந்த ஜபத்தில் பங்கு கொள்ள அவர்களை கேட்டுக்கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். Praise the Lord. God bless you all.